Hey guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of TradeHUS. So in the video என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா breakout trading பண்றவங்க இருக்காங்க. இந்த breakout tradingல பாத்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இது எப்படி பண்ணனும்? ஃபர்ஸ்ட் breakout trading எதுக்காக வந்துச்சு, எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கற மாதிரி டீடைலா பார்க்க போறோம். கொஞ்சம் பெரிய வீடியோவா இருக்கலாம், ஆனா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். என்னன்னா breakout ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. breakout trading எதுக்கு வந்துச்சு? ஏன்னா நிறைய டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஸ்விங் ட்ரேடிங் இருக்கு, ரீட்ரேஸ்மென்ட் ட்ரேடிங், ரீட்ரேஸ் ட்ரேடிங் இருக்கு. அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில வர்றது தான் வந்து நம்ம breakout trading சொல்லுவோம். breakoutனா ஒண்ணும் கிடையாது. இப்போ வந்து ஒரு சப்போர்ட்டோ ஒரு ரெசிஸ்டன்ஸோ இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். மார்க்கெட் அதை உடைக்கும் போது என்ட்ரி எடுக்கிறோமா? இப்போ மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சிருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? பை பண்ணலாம். இந்த மாதிரி உடைச்சிட்ட பிறகு breakout ஆயிட்ட பிறகு என்ட்ரி எடுக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம்னா breakout trading சொல்றோம். இது எது யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நார்மலா வந்துட்டு லோல வந்து பை பண்ண மறந்துருப்பாங்க. மார்க்கெட் வந்து என்ன பண்ணிருக்கும், லோ பிரைஸ்ல இருந்திருக்கும், அந்த இடத்துல பாத்திரங்க மறந்துருப்பாங்க, இல்லை மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ட்ரேட் எடுக்கணும்னு நினச்சி மிஸ் பண்ணவங்க அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியா இங்கே விட்டு அவங்க பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க தான் எங்கே போவாங்கன்னா breakout tradingக்கு போவாங்க. breakout மட்டும் பண்ணுறவங்களே இருக்காங்க. ஆனால் breakout வந்ததுக்கான ரீசன் என்னென்னா நம்ம ஒரு லோ ப்ரைஸில் வாங்குறதுக்கு மறந்துட்டோம். அப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸோ இல்லை சப்போர்ட்டோ ப்ரீவியஸ் ஹையோ ப்ரீவியஸ் லோ உடைக்கும் போது என்ன பண்ணிக்கலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம். இதுக்காக வந்தது தான் breakout trading. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த இடத்துல நான் ரிலையன்ஸ் சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். மார்க்கெட் என்ன இருக்குன்னா இந்த ப்ரீவியஸ் ஹையை உடைக்குது. உங்களுக்கு தெரியுது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த லோவில் பை பண்ணிட்டோம், மிஸ் பண்ணியாச்சு. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த லெவலை உடைச்சவொடனே என்ன பண்ணுறோம், என்ட்ரி எடுக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கீழே வரும்போது பை பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த breakout tradingை அவங்க அட்வான்டேஜ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, பை பண்ணுறாங்க. அதுக்கேற்ற என்ன பண்ணுறாங்க, ப்ராஃபிட்டும் பண்ணுறாங்க. என்னன்னா ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். என்னன்னா கீழே பை பண்ணுறதுக்கும் இந்த இடத்துல பை பண்ணுறதுக்கும் ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கும் நான் எப்போதுமே சொல்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இப்போ இந்த லோவில் பை பண்ணுறீங்க, லெட்ஸே இது லோ வச்சுக்கோங்க, இது ஒரு ஹை இருக்குது, இது ஒரு லோ இருக்குது, இது ஒரு ஹை இருக்குது. இந்த லோ ஹை எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த லோவில் மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா இந்த பஸ் மார்க்கெட் வந்து பஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பஸ் என்ன ஆகுதுன்னா ஒரு ஹைன்ற ஒரு பஸ் ஸ்டாப்லேருந்து லோன்ற பஸ் ஸ்டாப் வந்து நின்றுருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுக்கிறோம். நிறைய ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, ஸ்விங் ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணிப்பாங்க, இந்த லோலேயே என்ட்ரி எடுத்துப்பாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா பஸ்ஸு வந்து பஸ் ஸ்டேஷனில் நிற்கும் போது என்ன பண்ணுறாங்க, ஏறுறாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுது, இந்த லோவிலேருந்து அடுத்த பஸ் ஸ்டேஷன் போகுது. அடுத்த பஸ் ஸ்டேஷன் போய் நிற்கும் போது என்ன பண்ணுறாங்க, இறங்கிடுறாங்க. இவங்க ஸ்விங் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெரிய வந்து ரிஸ்க் கிடையாது. ஆனால் இந்த நடுவில் என்ட்ரி எடுக்கிறாங்க பாருங்க, இந்த breakout traders இவங்களுக்கு ரிஸ்க் இருக்குது. ஏன் அப்படின்னா பஸ்ஸு நிற்கும் போது ஏற மறந்துட்டாங்க. பஸ்ஸு வந்து ரன்னிங்கில் இருக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா ஏறுறாங்க. பஸ்ஸு ஓடிட்டு இருக்கும் போது இவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஓடி போயிடுறாங்க. அதனால் breakout tradingக்கு ரிஸ்க் இருக்க தான் செய்யும். என்னன்னா அட்வான்டேஜ் இருக்குது, மிஸ் பண்ணிட்டோம், அதனால் என்ன பண்ணுறோம், பிடிக்கிறோம். ஆனால் எப்படி பிடிக்கிறோன்னா ஓடி போய் பிடிக்கிறோம். அதனால தான் breakout trading என்ன சொல்லுவாங்கன்னா ரிஸ்க் இருக்குது. இன்கேஸ் நம்ம ஏறிட்டோன்னா பிரச்சனை இல்லை, மார்க்கெட் வந்து அங்கேருந்து கரெக்ஷன் வந்துடுச்சுன்னா உடச்சி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகணுன்னு அவசியம் கிடையாது, கரெக்ஷன் வரலாம். ஏன்னா இதுக்கு ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் காமிச்சிட்டு இது ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. எப்போதுமே நம்ம சொல்கிற ஒரு விஷயம்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம காட்டுறோன்னா 100 வாட்டி நம்ம பார்க்கணும். 100 இடங்கள்லையும் மேஜராக ஒர்க் ஆச்சுன்னா தான் நம்ம அதை என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி breakout எடுக்கும்போது 100 இடத்துலையும் இந்த மாதிரி உடச்சதுன்னா ஸ்ட்ரெயிட்டாக போகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ப்ரீவியஸ் லெவல் எடுத்து பாருங்கள். இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் வந்து இதை உடச்சிருக்கு. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, அழகாக உடச்சிருக்கு. ஆனால் உடச்ச உடனே ஸ்ட்ரெயிட்டாக மார்க்கெட் வந்து போயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, கரெக்ஷன் வந்திருக்கு, திருப்பியும் மேலே போயிருக்கு, திருப்பியும் கரெக்ஷன் வந்திருக்கு, அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணிருக்கு, மேலே போயிருக்கு. ஆனால் breakout trader என்ன புரிஞ்சுக்கணும்னா உடைக்கும் போது என்ட்ரி எடுக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த breakout trading கூட என்ன அசோசியேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் கொஞ்சம் வந்து அதோட ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். யாருக்குன்னா breakout. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஓடுற பஸ்ஸில் என்ட்ரி எடுக்கிறீங்க. இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இது மட்டும் இல்லாமல் நிறைய இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, லெட்ஸே மார்க்கெட் வந்து இந்த மாதிரி சைட்வேஸில் போகுதுன்னா அப்போ breakout traderனால என்ன பண்ண முடியாது, என்ட்ரி எடுக்க முடியாது. என்னென்னா உடச்சாதான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஒரு சப்போர்ட்டோ ஒரு ரெசிஸ்டன்ஸை உடைக்கணும், நம்ம என்ன பண்ணும்போது என்ட்ரி எடுக்க முடியாது. அந்த டைமில் வந்து நீங்கள் அதுக்கேற்ற ட்ரேட் எடுத்த மாதிரி பண்ணிக்கலாம். இது ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ். இதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்க்குறோன்னா, இப்போ இந்த மாதிரி நியூஸ் டைம்லலாம் பார்க்குறோம், ஒரு கிராஷ் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா breakout traders தான் நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு நியூஸ் இருக்குது, மார்க்கெட் வந்து அடித்து உடச்சி போயிட்டே இருக்குன்னா breakout traders என்ன பண்ணிக்கலாம், ஒரு ரெசிஸ்டன்ஸை உடைக்கும் போது அவங்க என்ன பண்ணிக்கலாம், பை பண்ணிகிட்டே இருக்கலாம்.
அதே மாதிரி கிராஷ் வருதுன்னா ஒரு சப்போர்ட்டை உடைக்கும் போது அவங்க என்ன பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம். இது யாருக்கு யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி ரிஸ்க் இருக்குது, அதை பார்த்து போடும். சரி, இப்போ வந்து நம்ம பிரேக் அவுட்டை பற்றி பேசியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன நம்ம வரோம்னா ஃபேக் அவுட்டுன்னு ஒன்று இருக்குது. என்னென்னா நிறைய மக்கள் இந்த பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் மாற்ற ஒரு இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக் அவுட்டில் தான் மாட்டுவாங்க. ஏன் மாட்டுறாங்க ஃபேக் அவுட்டில் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துலாம். நம்ம ஃபேக் அவுட் எங்கெங்கே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். இப்போ அப் ட்ரெண்டுன்னு எடுத்திங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா நோட் இருந்தால் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப் ட்ரெண்டுன்னு எடுத்திங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே ரெசிஸ்டன்ஸை உடைச்சா மட்டும் பை பண்ணுங்கள், தவிர சப்போர்ட்டை உடைக்குதுன்னு செல் பண்ணக்கூடாது. பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா, ஆமாம் சப்போர்ட்டை உடைச்சிருக்கு கரெக்டு தான், ஆனால் சப்போர்ட்டை உடைச்சா செல் பண்ணக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குன்னா அது மேலே தான் போகும், அதை தடுக்கிறதுக்கு யாருனாலையும் முடியாது. அதே மாதிரி டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னா அது என்ன பண்ணலாம், கரெக்ஷன் மாதிரி போயிட்டு அந்த கரெக்ஷனே என்ன பண்ணலாம், உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸை கூட உடைக்கலாம். உடைச்சிருக்கு, ஆனால் உடைச்சது அப்படியே போயிருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உடைச்சது என்ன இருக்குன்னா திருப்பியும் கீழே தான் வந்திருக்கு. ஏன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்க வரைக்கும் மார்க்கெட் கீழே தான் வரும். அதனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரெசிஸ்டன்ஸாக அப் ட்ரெண்டில் இருந்தால் மட்டும் பை பண்ணுங்கள், சப்போர்ட்டாக டவுன் ட்ரெண்டில் இருந்தால் மட்டும் செல் பண்ணுங்கள். இதுதான் பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நிறைய ஃபேக் அவுட் மார்க்கெட்டில் வரதான் செய்யும். ஸ்டாப் லாஸ் அடிக்க தான் செய்வாங்க. ஸ்டாப் லாஸே பார்த்தீங்கன்னா ஒன் டைப் ஆஃப் ஃபேக் அவுட் தான். நம்மளை வந்து என்னென்னா உடைக்கிற மாதிரி காமிச்சிட்டு என்ன பண்ணிவிடுவாங்க, திருப்பிட்டு வந்துடுவாங்க. நான் எப்போதுமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஏன்னா இன்ஸ்டியூஷன் முன்னாடி போகிறாங்க, ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் பையர்ஸ் வந்து முன்னாடி போகிறாங்க, பின்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், ரீட்டைல் ட்ரேடர்ஸும் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸும் நம்ம பின்னாடி வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், பைக்கெலாம் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ வந்து இன்ஸ்டியூஷன் வந்துட்டு ரைட் சைடில் இண்டிகேட்டர் போடுறாங்க. ரைட் சைடில் இண்டிகேட்டர் போட்டு அவங்க ரைட் சைடில் தான் போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரைட் சைடில் இண்டிகேட்டர் போட்டு எந்த சைடு கூட போகலாம், லெஃப்ட் சைடு கூட போகலாம். அப்போ என்ன பண்ணலான்னா பிரேக் அவுட் மாதிரி ஒரு ஃபேக் அவுட்டை கொடுத்துட்டு உடைக்கிற மாதிரி மேலே போயிட்டு உடனே கீழே வந்துட்டு மக்களை எல்லாரும் பை பண்ண வச்சுட்டு அவங்க என்ன பண்ணலாம், கீழே வரலாம். இது வந்து மார்க்கெட்டில் நடக்கும், நிறைய ஃபேக் அவுட்ஸ் நடக்கும். இதுவும் எங்கே இருக்குன்னா இங்கேயே தான் இருக்குது, நான் காட்டுறேன். இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தோம், இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இந்த இடத்துல உடச்சிருந்தது பை பண்ணுறீங்க. அதுவே அந்த அடுத்த லெவலில் நம்ம பார்க்கும்போது அடுத்த லெவலில் பாருங்கள், மார்க்கெட் என்னென்னா அந்த லெவலுக்கு வந்திருக்கு, ஆனால் பிரேக் அவுட் ஆயிருக்குன்னா கிடையாது. வெறும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, விற்க மட்டும் வச்சுட்டு கீழே வந்துட்டாங்க. இப்போ இது தெரியாமல் நிறைய மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, இது தெரியாமல் இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் வந்து உடச்சிருச்சுன்னு சொல்லி பை பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு லாஸ் தானே, உடச்சிருக்குன்னு சொன்னவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, பை பண்ணியிருப்பாங்க. மார்க்கெட் என்ன வந்திருக்கு, கீழே வந்திருக்கும். இந்த கேஸில் வந்து அவங்க வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா மேலே பேருக்கு அது வேறு விஷயம். ஆனால் வந்து இது என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேக் அவுட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஃபேக் அவுட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒன்றும் கிடையாது. என்ன கேண்டில் வந்திருக்குன்னு பாருங்கள், இது எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஏற்கனவே கேண்டில் ஸ்டிக்ஸ் வீடியோ பற்றி போட்டிருக்கோம், பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்ச விஷயம் என்னென்னா ஸ்பின்னிங் டாப் வந்திருக்கு. நம்மளுக்கு என்ன தெரியும்னா ஸ்பின்னிங் டாப் வந்திருக்கு. ஸ்பின்னிங் டாப் வந்ததுனால என்னென்னா இன்டெசிஷன் மூவ்மெண்ட். ஸ்பின்னிங் டாப்ன்றது வந்து இன்டெசிஷன் மூவ்மெண்ட். க்ரீன் கலரில் வந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியாது, டெசிஷன் எடுக்க முடியாது. இந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வீடியோலேயே நம்ம இன்னொரு ரூலும் கொடுத்துருப்போம். ஸ்பின்னிங் டாப் வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போகாது, கீழே தான் வரும்னு சொல்லியிருக்கோம். மார்க்கெட் கீழே வந்திருக்கா, அப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், கரெக்ஷன் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல போய் நம்ம என்ட்ரி எடுத்துருப்போமா, முன்னாடி எடுத்துருப்போம், இதுக்கப்புறமா எடுக்க மாட்டோம். இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா இந்த மாதிரி ஸ்பின்னிங் டாப்பு இந்த விஷயங்கள்லாம் வருதுன்னா என்ன பண்ண வேண்டாம், அந்த இடத்துல போய் என்ட்ரி எடுக்க வேண்டாம். ஏன்னா அது ஃபேக் அவுட்டு, பிரேக் அவுட் கிடையாது, ஃபேக் அவுட். இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இதே மாதிரி பார்க்கும்போது சேம் கான்செப்ட் பாருங்கள். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரீவியஸ் லோ கீழே வந்திருக்காங்க, விற்க மட்டும் வச்சுருக்காங்க. அப்போ நம்ம மக்கள் எத்தனை பேர் அந்த இடத்துல செல் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து நம்ம நிறைய இடத்துல பார்க்கணும். நீங்கள் ரிலையன்ஸ் எடுத்து பாருங்கள், கொரோனா டைமில் மார்க்கெட் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு கொரோனா டைமில் பயங்கரமாக கீழே வந்துச்சு. ஆனால் என்ன பண்ண முடியல, பிரேக் அவுட் வைக்க முடியல. வெறும் விற்க மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க, மேலே போயிட்டாங்க. அப்போ வெறும் விற்க மட்டும் வச்சுட்டு போகிறதுனால மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த இடத்துல இருக்கவங்க என்ன பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள், மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அப்போ உடனே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, செல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் மார்க்கெட் நினச்சி கீழே வர மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறமா மேலே போயிடுச்சு. அப்போ பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ்க்கு என்ன தெரியணும்னா பேஷண்ட்டாக இருக்குன்னு தெரியணும். பேஷன்ஸும் ரொம்ப முக்கியம். என்னென்னா அதை வந்து கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும், அது பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணவும் தெரியணும். அதனால் நம்ம சிம்பிளாக ஒரு பிரேக் அவுட்டுன்னு சொல்கிறோம், எல்லோரும் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறோம். ஆனால் ஒரு பிரேக் அவுட் ட்ரேடிங்க்கு முன்னாடி இத்தனை விஷயங்கள் இருக்குது. நம்ம எதுவுமே பார்க்குறது இல்லை. என்னென்னா எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, நம்மளுக்கு வந்து சொல்லும் போதே வாப்பா லைனை போடுப்பா ப்ராஃபிட் பண்ணலாம், நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் பண்ணு, மேலே போனால் காலு கீழே வந்தால் புட்டு வாங்கி வை,
இப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு பிஸ்னஸ்க்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளும் ரிசர்ச் பண்ணி பார்த்து நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்மளாலே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இப்போது இந்த பிரேக் அவுட் கூட நீங்கள் என்ன பண்ணி பார்க்கலான்னா, இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். என்ன தான் நான் சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் அதை வந்து மார்க்கெட்டில் போட்டு பார்க்கும்போது தான், ஒரு 100 வாட்டி போட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு இதிலேருந்து நிறைய நுணுக்கங்கள் தெரியும். இப்போ நான் வந்துட்டு இந்த வீடியோவில் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோதான் சொல்லியிருக்கேன். தவிர இது தவிர பிரேக் அவுட்டில் இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகும், ஃபேக் அவுட்டில் இந்த மாதிரிலாம் வரும், இந்த மாதிரிலாம் வந்து டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி நம்மளை ஏமாற்றுவாங்க, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்களும் என்ன பண்ணி பார்க்கணுன்னா ரிசர்ச் பண்ணி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் என்னன்னா இந்த பிரேக் அவுட் பற்றியும் இந்த ஃபேக் அவுட் பற்றியும் புரியும். ஸோ க்ளோசிங்கில் வந்து நான் என்ன பண்ணிடுறேன், பிரேக் அவுட்டுக்கும் ஃபேக் அவுட்டுக்கும் ப்ரீஃபாக நான் சொல்லி முடிச்சிடறேன். பிரேக் அவுட் முன்னாடியே சொன்ன மாதிரி யார் ட்ரேட் பண்ணுறாங்கன்னா, கீழே மிஸ் பண்ணவங்க தான் என்ன பண்ணுறாங்க, பிரேக் அவுட் ட்ரேடிங் பிடிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ரிஸ்க் இருக்குது. ஏன் இருக்குன்னா, கீழே பஸ் ஸ்டாப்பில் நிற்கும் போது வாங்காமல் ஓடும் போது என்ன பண்ணுறாங்க, என்ட்ரி எடுக்கிறாங்க. அதனால் ரிஸ்க் இருக்குது. ஆனால் அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த மாதிரி எடுக்கிறவங்க இப்போ கிராஷ் வருது இல்லை ஒரு ஸ்பைக் அடிக்குது, நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்குன்னா பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து என்ட்ரி எடுத்துகிட்டே இருப்பாங்க. மற்றவங்களாம் அடுத்த ஸ்டேஷன் வரைக்கும் இன்கேஸ் வந்துச்சுன்னா ஓகே, அது பாட்டுன்னு போயிட்டே இருக்குன்னா மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க, மிஸ் பண்ணிடுவாங்க. அதனால் பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ்க்கு அது ஒரு ப்ளஸ்ஸு. ஆனால் முன்னாடியே சொன்னாமல் ரிஸ்க் இருக்குது. ஏன்னா ஓடி போய் ஏறுறதுனால எப்போதுமே என்ன இருக்குது, ரிஸ்க் இருக்குது. அதே மாதிரி புரிஞ்சுக்கோங்க, ஃபேக் அவுட்னு ஒன்று இருக்கும். பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் எப்போதுமே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபேக் அவுட்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபேக் அவுட் என்ன பண்ணுவாங்கன்னா, உடைக்கிற மாதிரி மேலே போயிட்டு வெறும் விற்க மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, கீழே வந்துடுவாங்க. இதில் மட்டும் கிடையாது, ட்ரெண்ட் லைன்லையும் நடக்கும். ட்ரெண்ட் லைன்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்ட் லைன் சேனல்லாம் பார்க்குறோம், அதுலேயும் வந்து என்ன நடக்கும்னா ஃபேக் அவுட் நடக்கும். சைட் வேஸில் ஃபேக் அவுட் நடக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேக் அவுட் இருக்குது. அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி போகணும். அதே மாதிரி ஒன்று மட்டும் பிடிச்சிக்கோங்க, பிரேக் அவுட் ஆனவங்க வந்து ரிஸ்க் எடுத்து போகிறோம். ஏன்னா மார்க்கெட் வந்து உடச்சதுன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போகாது, சம்டைம்ஸ் கரெக்ஷனும் வரும். அந்த ரிஸ்க்கெல்லாம் உங்களால் எடுத்து போக முடியும்னா நீங்கள் தாராளமாக என்ன ட்ரேடராக இருக்கலாம், பிரேக் அவுட் ட்ரேடராக இருக்கலாம். இன்கேஸ் உங்களால் ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னா நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, நீங்கள் பிரேக் அவுட் ட்ரேடராக இருக்க வேண்டாம். ஏன்னா பஸ் ஸ்டாப்லேயே பொறுமையாக நிற்கும் போது ஏறிக்கோங்க. உங்களுக்கு பயம் இருக்குது, வேண்டாம், உங்களுக்கு லாஸ் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பிரேக் அவுட் ட்ரேடிங் வேணாம். இல்லை நான் ரிஸ்க் எடுத்து போவேன், என்னால் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், பிரேக் அவுட் போகலாம். இன்கேஸ் இப்போது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னன்னா பிரேக் அவுட்டில் ஒரு 2-3 டிப்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். பிரேக் அவுட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி வரலாம், இந்த மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்குது. ஏன்னா ஸ்டாப் லாஸ்லாம் அடிப்பாங்க. பிரேக் அவுட்டில் வந்து ஃபேக் அவுட் நம்ம வருதில்ல, அதில் வந்து ஸ்டாப் லாஸ்லாம் அடிச்சுட்டு வருவாங்க. அதுக்கான லெவல்ஸ்லாம் இருக்குது. இவ்வளோ தூரம் வரைக்கும் போயிட்டு ஃபேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு வருவாங்கன்ற லெவல்ஸ்லாம் இருக்குது. அதை தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, we are traders, we teach people எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும், எப்படி ட்ரேட் பண்ணக்கூடாது, மணி மேனேஜ்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணணும், பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசி வரைக்கும் ஃபிபோனாக்கினா என்ன, இந்த கரெக்ஷன் எப்படி பார்க்குறது, கரெக்ஷன் எவ்வளோ தூரம் வரைக்கும் வரும், இப்போ பார்க்குறோம் மேலே உடச்சிருக்கு, நெக்ஸ்ட்டு கரெக்ஷன் வருது, எவ்வளோ தூரம் வரைக்கும் வரும், அந்த மாதிரி வரைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், எல்லாமே கவர் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சாமல் நம்மளுக்கு 4 பிரான்ச்சஸ் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் பார்த்தீங்கன்னா எவ்ரி மண்டே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். பெங்களூரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். இது மட்டும் இல்லாமல் வீக் டேஸில் வர முடியலனா வீக்கெண்ட் பேட்சஸும் இருக்குது, சாட்டர்டே கிளாஸஸும் இருக்குது, அதுவும் என்ரோல் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த 4 பேட்சும் வர முடியலனா கூட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்சஸும் இருக்குது, அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்னா, பிரேக் அவுட் ஒன்று இருக்குது, ஃபேக் அவுட் ஒன்று இருக்குது, யார் இதை யூஸ் பண்ணலாம், யாருக்கு இது சூட் ஆகாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோடய அட்வைஸ் என்ன ஆகுனா, நீங்களும் என்ன பண்ணுங்க, அனலைஸ் பண்ணி பாருங்கள், ரிசர்ச் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் கைஸ், இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.